ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி சுயநிலைவில்லாமல் இருக்கிறார் என டைம்ஸ் யூகே செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான போரில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரின் மகன் முஜ்தபா காமேனி புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் பதவியேற்றதிலிருந்து அவர் பொது வெளியில் இதுவரை தோன்றவில்லை. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் அவர் காயமடைந்து அதற்காக சிகிச்சை எடுத்து வருகிறார் என கூறப்பட்டது. இந்நிலையில் முஜ்தபா சுயநினைவற்ற நிலையில் சிகிச்சை எடுத்து வருவதாக டைம்ஸ் யூகே செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. உளவுத்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை அந்நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது. மேலும் ஈரான் ஆட்சியின் எந்தவொரு முடிவெடுக்கும் செயலிலும் அவரால் பங்கேற்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த போரில் தங்களின் முக்கிய தலைவர்கள் பலரையும் ஈரான் எழுந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் முஜ்தபா செயல்பட முடியாத தலைவராக இருக்கிறார் எனும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அவர் உண்மையிலேயே உயிருடன் தான் இருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே அயதுல்லா அலி காமேனி உயிரிழந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகியும் ஈரான் அவரை இன்னும் அடக்கம் செய்யவில்லை. இந்த சூழ்நிலையை இஸ்ரேல் அமெரிக்கா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுமா, இல்லை ஈரான் வீறு கொண்டு எழுமா? போரின் முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.